முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த கண்ணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குருதி தீபம் என்றால் என்ன, எதற்காக நாம் பிரயோகிக்க வேண்டும் என்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பர்ந்தடியார்களே, குருதி தீபம் என்றால் சுத்தமான நல்லெண்ணெயுடன் சுத்தமான குங்குமத்தை கரைத்து குருதியை போன்ற தோற்றத்தை உண்டு செய்து மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வருவதே குருதி தீபம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இந்த குருதி தீபத்தை அதிஉக்கிரமான தெய்வங்களுக்கும் அதிஉக்கிரமான தேவதைகளுக்கும் மட்டுமே பிரயோகிக்கக்கூடிய காரணத்தினால் நமது இல்லத்தில் இந்த குருதி தீபத்தை ஏற்றக்கூடாது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த குருதி தீபத்தை அதிகப்படியாக மயான பூசை காரியங்களுக்கும் மாந்திரீக பூசை காரியங்களுக்கும் தாந்திரீக பூசை காரியங்களுக்கு மட்டுமே அதிகப்படியாக பிரயோகிக்கின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக குருதி தீபத்தை ஏற்றுவதற்குண்டான காரணங்களை பார்க்கும் பொழுது, குருதிக்கு உரிய தெய்வங்களோ அல்லது குருதியை விரும்பக்கூடிய தேவதைகளும் அந்த இடத்தில் பிரத்யட்சமாக ஆகும் என்பதால் குருதி தீபத்தை பிரயோகிக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக இந்த குருதி தீபத்தை உச்சி நேர காலங்களிலும் அமாவாசை திதியிலும் ஏற்றி பிரயோகித்து வருவது ஆக சிறந்த பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், ஷால்ம முனீஸ்வரம், நம சிவாய.